என் அன்பு தேவ ஜனமே, இந்த காலையில் கர்த்தர் தாமே உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி பேசுவாராக. பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து கடந்து செல்வதற்கு முன்பதாக, சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக சீஷர்கள் சொன்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை யோவான் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லியிருக்கிறார். நான் போவேன் ஆகில், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாது இருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேன் ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சிலுவையின் மூலமாக கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய ஈவு. ஆமென். சிலுவையில் அநேக காரியங்கள் இயேசு சம்பாதித்து வந்தாங்க. சாபத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, வியாதிலிருந்து விடுதலை, வறுமையிலிருந்து விடுதலை, இதெல்லாம் சம்பாதித்து இருந்தாலும் இதெல்லாம் யாருக்குள்ளாக, யார் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஈவாக இருக்கிறார். ஆமென். பாருங்க, சீஷர்கள் இந்த உலகத்துல அவங்க இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பதாக அவங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டார், அவர் இனி உலக பிரகாரம் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார், தாவீதினுடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்து அவர் ஆளுகை பண்ணுவார் நினைச்சாங்க. ஆனால் இயேசுவோ பரமேறி சென்று விட்டார். போகும்போது சொன்னாரு, நீங்க எருசலேமிலே காத்திருங்கப்பா, உன்னதத்தின் பலன் நீ பெற்றுக்கொள்ளும் வரை காத்திருங்க. உன்னதத்தின் பலனாகி பரிசுத்த ஆவியானவரை இந்த சீஷர்கள் பெற்ற பொழுது அவர்கள் உண்மையை அறிந்து கொண்டார்கள், தெளிவை பெற்றுக் கொண்டார்கள். என்னன்னா, உலக பிரகாரமான ராஜ்யம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக சீஷர்கள் கொண்டு இந்த உலகத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதே பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய திட்டமாயிருக்கிறது என்று அதற்கு தங்களை ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் வரகனாலும் அவர்கள் செயல்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் ஸ்தாபித்தார்கள். அவன் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் அவன் இவர்கள் மூலமாக, சீஷர்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டு தொடப்பட்டு இயேசுனுடைய சீஷர்களாக, இயேசுனுடைய பிள்ளைகளாக மாறினார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்பு தேவஜனமே, உங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். சிலுவையின் மூலமாக கிடைக்கப்பட்ட பெரிய ஈவாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அவசியம். ஏனென்றால் நீங்க உலகத்தை பார்த்து, உலகத்தின் காரியத்தை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கீங்க. இனி அப்படி அல்ல, பதத்தை பார்த்து, தேவனை நோக்கி, தேவனை பார்த்து இந்த உலகத்திலே ஓடி நீங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் உங்களுக்கு அவசியம் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கும் போது உங்களுடைய திட்டங்களை மாற்றுவார், உங்களுடைய நோக்கங்களை மாற்றுவார், உங்களுக்கு கோல்ஸை மாற்றுவார். உங்களுடைய கோல்ஸ்லாம் உயர்ந்த கோல்ஸாய் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் திட்டங்கள்லாம் உயர்ந்ததாய் கர்த்தர் மாற்றுவார். பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட பாதைகளுக்குள்ளாக உங்களை நடத்துவார், உங்களுக்கு வல்லமையை கொடுப்பார், உங்களை அபிஷேகிப்பார். வசனம் சொல்லுகிறது, இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராயிருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே வருவார் என்றால் உங்களோடு பேசுவார், உங்களோடு இடைப்படுவார். சரியான பாதையிலே, நீதியான பாதையிலே, எது உங்களுக்கு ஆசீர்வாதமான பாதையோ அந்த பாதையை உங்களை நடத்தி, ஆமென், ஹல்லேலூயா, உங்களை மேன்மையடைய செய்வார். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். உங்களுக்குள்ளாக பாவத்தின் மன்னிப்பை கொண்டு வருவார், பாவத்திலிருந்து விடுதலை கொண்டு வருவார், நீதியான வாழ்க்கை உங்களை வாழ வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தை நமக்கு கொடுக்கப்பட்ட இதில் பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். அவரே உங்களை போதித்து நடத்துகிறவராக இருக்கிறார். யாரும் உங்களுக்கு போதிக்க அவசியம் இல்லை, அபிஷேகமே உங்களை போதித்து நடத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.